நல்லா கக்கத்தில் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு ரைட்டா. ஆமாங்க. இந்த கால் வந்து பொசிஷன் வந்து இப்படி நேராக இருக்கணும். நேராக இருக்கணும். நேராக இருக்கணும். நேராக இருக்கணும். கரெக்டாக இப்போ நேராக. சரிங்க. இப்படி இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஆள் உட்காந்து உட்காரணும் ஒரு ஆள். அவங்க வழிபடுறதுன்ட்டு காலை மடக்க வச்சுருப்பாங்க. இந்த சிரட்டை வந்து ஒன்று இங்கே இருக்கு. அதுதான் கேட்குறேன். ஒன்று இங்கே வந்துருக்கு. அதை தான் கேட்குறேன். அது டவுட்டு. அது ஒரு ஆள் வந்து கரெக்டாக பிடிக்கணும். நகலை விடக்கூடாது. சரிங்க. அப்படியே பிடிச்சி உட்காந்து அப்படியே பிடிச்சின்னு உட்காரணும். அங்கே பின்னாடி ஒரு ஆள் அவரை பிடிச்சிக்கிறணும். பின்னாடி ஒரு ஆள் பிடிச்சிக்கணும். ஏச்சி குடிப்பாங்க. பிடிச்சிட்டு இங்கே வரணும். இவர் கால் இப்படி தான் இருக்கும். இப்போ நீட்டுனா வலி எடுக்கும். வலி சிரட்டை இங்கே இருக்கும். கரெக்டுங்க. சிரட்டை என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே செய்வாங்க. அப்படியே கொண்டு வரணும். இப்போ எங்கே போய் என்னன்னு கேட்கணும். அதான் வந்து எப்படி ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கணும். நம்ம சிரட்டையை பார்த்துக்கிட்டு என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்னு கேட்கணும். சரிங்க. எங்கே போய் விழுந்தீங்க என்ன விவரம் எப்படி ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இவர் இழுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம இங்கே பேசிக்கிட்டே இருப்போம் எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு. அப்போ இவர் லேசாக அப்படி கண்ணை வெட்டணும். அங்கே இழுக்க நம்மளா இப்படி ஒரு அமுக்கு. இந்த சிரட்டை வந்துடணும். இந்த சிரட்டையை தகுந்த மணிக்கு இந்த கையை வச்சு விட்டு அமுக்கும். ஏற விடக்கூடாது. இந்த காலையும் விடக்கூடாது. இந்த கையையும் விடக்கூடாது. இப்படியே வச்சா வரக்கூடாது. அமுக்கி அந்த சிரட்டையை பாஞ்சு கரெக்டாக உட்காந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பீஸு. அது ஒரு பீஸ். ரவுண்டு ஒரு பீஸு. அதை துணி சுற்றி வச்சுக்காது. ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படியே கட்டி வச்சு. ஓகேங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணுங்க. சரிங்க. எத்தனை நாள் கட்டு இருக்குது? சேர்றது ஒரு 3 கட்டாச்சு. 3 கட்டு. 3 நாளைக்கு ஒரு டைமு. 44 இல்லை 3 நாளைக்கு ஒரு கட்டு தான் அது. 3 நாளைக்கு ஒரு கட்டு. அடுத்து 5 நாள் ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் கட்டு. அங்கே ஒரு வாரம் கழிச்சு ஒரு கட்டு. ஒரு வாரம் 3 கட்டு. கால் வீக்க கொடுக்கும். வீக்க கொடுக்கணும்னு அவுத்து விடக்கூடாது. தண்ணி படாமல் வச்சுக்கிறேன். தண்ணி படாமல். தண்ணி படக்கூடாது. எந்த கட்டு போட்டாலும் தண்ணி படக்கூடாது. அருண்குமார் கட்டுற கட்டு தான். ஏன் இப்போ நம்ம எதனா நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக கட்டுறீங்களா? மொழிக்கு கட்டுனதை பார்த்துருக்கீங்களா? மொழி கட்டுனதை பார்த்துக்கிறேன். இவர் அடிக்கடி கட்டி போடுவார். வீடியோலாம் அனுப்புவார். பொம்மைக்கெலாம் கட்டு வருவார். கட்டுறது அது கட்டு அப்படிதான் அருண் சொல்லி கொடுத்தாங்க. கட்டி பழகினேன். அப்போ தான் வந்துச்சு எனக்கு. நல்லா பண்ணார். போட்டு அப்பப்போ வீடியோ அனுப்பிச்சிருப்பார். இதெல்லாம் போட்டு கட்டி 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 அழகாக அந்த முடிச்சு அழகாக போட்டுருப்பார். முடிச்சு ஒரு தடவை போட்டாலே எல்லாத்துக்குமே ஒரே முடிச்சு நேராக வரும். ஒரே முடிச்சுட்டேன் வரும். கட்டுக்கு கூட ஒரே முடிச்சுட்டேன். கட்டை பற்றி பிரச்சனை பிரிக்க முடியாது. கரெக்டாக வைக்கணும். அதாவது வந்து எந்தெந்த கட்டுக்கு என்ன பீஸ் வைக்கணும், எந்த இடத்துல எந்த பீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி ஒரு காலில் வந்து கை இதாகிடுச்சுன்னு வருவாங்க. அது சுருக்கா, அது நரம் பிடிப்பா, இல்லை சதை பிடிப்பான்னு தொட்டுப்பாங்க. நரம் பிடிச்சிருந்துச்சுன்னா நெய் விட்டு நரம்பு எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்டுலாம். அதே இதில் எலும்பு ஏதாச்சும் ஜாயிண்ட் விட்டுருக்கா அதை தொட்டு பார்க்கணும். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். அது தெரியும். ஆமாம், எலும்பு உடஞ்சிருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கணும். நல்லா தெரிஞ்சுட்டு அந்த லைன் வரணும். அது அனுபவம் தான்யா. எலும்பு உடஞ்சா எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்தா தான் நிறையா பார்த்துருக்கேன் நான். அதை சாதாரண குரலாம் சரி பார்க்க முடியாது. அது ஒரு 10 எலும்பு ஒரு 100 எலும்பு உடஞ்சவங்க நீ தொட்டு பார்த்தா பழக முடியும். உடனடியாக அது பல்ஜ் வீங்க. குளுக்கோஸ் போட்டால் எப்படி அந்த இடம் பல்ஜ் ஆகுதோ அதேமாரி அது உடனடியாக வீங்க ஆரம்பிக்கும். இந்த இது இருக்காங்க, இந்த செஸ்ட் பெயின்லாம் வராங்க, அவங்களும் என்ன பண்ணுங்க மாறாடு போச்சு. இது வந்து ஆஞ்சியோ பண்ணிட்டு எனக்கு அடப்பு இருக்குது, ஸ்ட்ரென்த் வைக்கணும்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இப்போ நரம்பு சார்ந்த மூட்டு வலி இருக்கு இல்லையா, மூட்டு வலி சார்ந்த ஜம்பு வலி இருக்கு, அந்த மூட்டு வலி இருக்கு, அந்த இதையும் எடுத்து கட்டி போட்டால் போதும். சிரட்டை பழகிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதே மூட்டு வலது ஜம்பு வலது. அதெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தா சில பேருக்கு நீர் இருந்தாலும் வீக்க என்ன இவ்வளோ பர்சன் வீங்கி போயிருக்கு. நீர் இருந்தாலும் வீக்க கொடுக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, நீர் வீக்க கொடுத்த மாதிரி இந்த படியில் ஏறும்போது முடுக்கு சவுண்டு கேட்கும். எலும்பு தேவை உள்ள இதாகிடுச்சு, நம்ம கட்டை போட்டு விடுவோம். கட்டை போடக்கூடாது. ஐயா, நீருக்கு உங்ககிட்ட ஏதாவது மருத்துவம் குடிப்பு வந்து இப்படி ஆயிடும். நீர் எலும்பு வந்து துண்டாக நிற்கும். அப்போ நம்ம எலும்புல சவுண்டு வேகத்தை செய்யணும். இந்த வீக்கத்தை வட்ட வைக்கணும். நல்லா கட்டை போட்டு எண்ணெயை தேய்ச்சி கட்டை போட்டு அந்த சதை பிடிப்பு ஒட்ட வைக்கணும்.
சத்தனால தான் சவுண்டு கேட்குங்க பலவன் மாதிரி வீங்கிறதில்ல, வெறும் எலும்பு மட்டும் தானே இருக்கும். அந்த எலும்பு மட்டும் இருக்கும்போது சவுண்டு வரத்தானே செய்யும். அந்த வீக்கத்துக்கு இது கட்டு போட்டால் போதும் ஐயா. கட்டு போட்டால் வீக்க ரத்தம் ஓட்டம் இருக்கிற ரத்தம் அதுக்கு என்ன மருத்துவம், வேறு என்ன மருத்துவம் பார்க்கலாம்? சித்தாவில் தான் கொடுக்கும். தைலம் மாதிரி கொடுத்தோம். தைலம் மாதிரி கொடுத்தா தேய்ச்சி உப்பு ஒத்தரம் கொடுக்கலாமா? உப்பு ஒத்தரம் அது கொடுக்கலாம்யா. நம்ம மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு மசாஜ் மாதிரி கலைக்கணும். அதாவது கலைக்கணும்னா எப்படி கலைக்கணும்னா, இந்த கை இந்த கை இப்படி இருக்குல்ல, இந்த கை இப்படி போகும். நல்ல எண்ணெயை போட்டு தேய்க்கும் போது இந்த கை இப்படி வரணும். ஐயா மாரி ஸ்லிம்மாக இருந்தால் தேய்க்கலாம், ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா மூச்சு வாங்க உங்களுக்கு. தான் சொல்கிறேன். நான் எப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இப்படி செய்வேன், தேய்க்கணும். இப்படி செய்வேன், தேய்ப்பேன் நல்லா அழுத்தி. பின்பக்கமும் பண்ணலாம். பின்பக்கமாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கணும். ரொம்ப காலத்து எதாவது பண்ணணும். ஐயா இப்படி இருக்குது ஒருத்தர் கை, இது எதாவது பண்ண முடியுமா? இந்த இடத்துல இருக்கணும். ஐயா இப்படி இருக்குது கை, இது ஏதாவது பண்ண முடியுமா? இது கை சாமி பிறவிலே வரும். நிறைய பேருக்கு தெரியும். சென்ட்ரலில் இப்போ வந்தது. அது சென்டரில் வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்னா நல்லா லூஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணணும். கையை பார்த்தீங்களா, சில பேருக்கு இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அது வந்து இது ஆஸ்டியோ ஆர்த்திட்டிக்ஸ். ஆமாம், ஆஸ்டியோ ஆர்த்திட்டிக்ஸ். அதை எதாவது பண்ண முடியுமா ஐயா? அதுக்கு இந்த மாதிரி இருக்கிறத பிறவிலே இப்படி வந்து இருக்குன்னு அப்போ நடுவில் வந்து பார்த்து இப்படி இருக்குது. ஆமாம் சாமி, நிறைய பேருக்கு அப்படி இருக்குது சார். அது வந்து பிறவிலே வர்றது இருக்குன்னா இப்படி இருக்கும். இல்லை இப்போ வந்தது, இப்போ வந்தது ஐயா. இப்படி இருக்கும். இப்போ 6 மாதம் முன்னாடி ஒரு லேடிக்கு வந்து ஏதாவது பண்ண முடியுமா இதுக்கு? நீவு கொடுங்க. நீ விட்டு நல்ல நீவு கொடுங்க. நீ விட்டு நல்ல நீவு கொடுத்துட்டு நல்லா கீட்டை வச்சு எடுங்க. ஓகே, கீட்டு தான் கொடுக்கணும். வீட்டு தான். பொதுவாக இப்போ மூட்டு வலி மட்டும் வராமல் கால் ரத்தம் நீங்கள் சரி பண்ணுறீங்க. செஞ்சுட்டே இருக்கும், செஞ்சுட்டாங்க. கால் ரத்தம் ஒன்று சரியாக மூட்டு சரியாகும். நல்லா படுக்க வச்சுக்கோங்க. படுக்க வச்சுட்டு நல்லா தேய்ங்க. சூடாக தேய்ங்க. இப்படி தேய்ங்க, இப்படி தேய்ங்க, இப்படி தேய்ங்க, நல்லா இப்படி தேய்ங்க. மஜாஜ் கொடுக்குறேன். இந்த அளவுக்கு அவங்க காலத்தில் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு கீட்டு கொடுங்க. கீட்டு கொடுத்துட்டு எந்திரிச்சு நடக்க வைங்க. ஃப்ரீயாக நடப்பாங்க. சரிங்க ஐயா. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி அந்த அம்மாவுக்கு ஐயா குதிங்கால் வலி சொல்கிறீங்களா? இல்லை, அந்த அம்மா குதி வலி இருக்குது, எடுத்து விடு. ஐயா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா இருக்குமா குதிக்கால் வலி கொடுக்கணுமா? நீங்கள் எடுங்க சொல்லுங்கள். நீங்கள் ஐயா வந்து இந்த நடுவில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் ஊசி போடுறான் இல்லைங்களா ஐயா? இப்போ நான் மடக்கி வச்சு அதுக்கு என்ன ஐயா வலி போக்குறதுக்கு? இது நீ சொன்னது தானே இல்லை ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னீங்கண்ணா? அதே தப்ப சொன்னாங்கல்ல, மாசமாக இருக்கிறவங்களுக்கு சிசரிங் பண்ணும்போது ஊசி போடுவாங்க. அதாங்க ஐயா, தலையும் காலை வளைச்சி ஊசி போடுவாங்க. ஊசி போடும்போது இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த மேலிருந்து வர்ற நரம்பு வந்து இந்த இடத்துல சொருகிக்கிறோம். சரி, அவர் கொடுத்தோம்ல அப்போ தான் அதை கொடுக்கணும். அதை கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு இந்த நரம்பு இழுக்கணும், இந்த நரம்பு இழுக்கணும், நல்லா இழுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கை ப்ரெஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு இழுக்கணும். இழுக்க இங்கே இருக்கிற ஜாயிண்ட் வந்து விடு அப்படியே உரசாச்சு படுக்க வச்சுட்டு இழுத்தம் பாருங்க. இங்கே எடுத்து கொடுத்து இழுத்தம் பாருங்க. அந்த இது கொடுக்கணும். அது கொடுத்தாத்தே வேகம் வரும். எத்தனை நாள் சரியா? எத்தனை டைம் கொடுக்கணும்? அவங்களை எத்தனை டைம் வர வைக்கணும்? இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு, நாளை கழிச்சு ஒரு நாளைக்கு, 3 நாளையில் சரி. 3 நாளில் சரியாயிடும். 3 நாள் சரி பண்ணலாம். நம்ம வைத்திய முறைப்படி வந்து ஒரு வாரம் சொல்லலாம். மினிமம் ஒரு வாரம் வாங்க சரியாகும். ஏன்னா இதெல்லாம் வருஷ கணக்கு இருக்கிறதுங்க. ஏன் சரியாகாது? லட்சக்கணக்கில் போகிறாங்க. வருஷ கணக்கில் இது சரியாகாது. இது லட்சக்கணக்கில் போகிறாங்க. நம்ம ஒரு கொடுத்தப்பல ட்ரீட்மெண்ட்டு அதுவே நீங்கள் கொடுத்து ஒரு வாரத்துக்கு வர சொல்லுங்கள். 3 நாள் 2 நாள் சரி. இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தாலும் சரி 2 நாள் நம்ம வைத்திய முறைப்படி ஓகேங்க. 1 வாரம் 10 நாள் 1 வாரம் 10 நாள் நம்ம கொடுக்கணும். 1 நாள் விட்டு 1 நாள் வாங்கணும். முதல் 3 நாளைக்கு குறைந்து வர சொல்லணும். அப்புறம் 1 நாள் விட்டு 1 நாள் வாங்கணும். அப்புறம் வாரத்தில் 1 நாள் வாங்கணும். இப்படி சரிங்க. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் போய் செலவழிக்கிறாங்க. கொஞ்சம் 1 வாரத்துக்கு வைத்திய பண்ண 40 நாள் குணமாயிடும். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இழுக்கணும். அதுக்கப்புறம் படுக்க வச்சுட்டு இழுத்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நரம்புல சுண்டுறோம்ல, அதெல்லாம் சுண்டி விடணும். அதெல்லாம் சுண்டி விட்டாக்கே அவங்களுக்கு அப்படியே மேலே போய்க்கிறாரு. அவங்க கொஞ்ச நேரம்னாலும் கிறங்கிட்டாரு. அவங்களால ஆனால் இன்றைக்கி அவங்க இதாகிடுது, ஃபீல் ஆகிடுது. ஏன்னா நரம்பு பூரா இன்னும் வலிக்கு உங்களுக்கு சரி பண்ணி விட்டுருக்கு.